Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. உங்களோட பிரஸ்ட் சைஸ் வந்து சின்னதாகவும் ரொம்பவே சாகிங்காகவும் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து வீட்டில் இருந்தபடியே அழகாக வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிரஸ்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சாகிங்காக இருக்குது, இல்லை எனக்கு பிரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பிரெஸ்ட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் எது செட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பிரெஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே அந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றா ஒவ்வொரு பொருளாக வந்து சேர்க்க போகிறேன். மேக்ஸிமம் 2 பொருள் தான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறது வந்து வெந்தயம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ட்ரிங்க்கில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோதான் நான் காமிச்சிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வெந்தயம் வந்து சேர்த்துருப்பேன். அடுத்து 2வதாக வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நம்ம வீட்டில் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இது ரெண்டுமே. இது எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக மெனக்கடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா ஹீட் பண்ணுங்கள். கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இந்த தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. இது கொதிக்க கொதிக்க இந்த நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அந்த 2 பொருட்கள், அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் அந்த நீரில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கும். இதை நம்ம குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெஸ்ட்டு சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிரெஸ்ட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். எக்ஸசைஸ் சம்மந்தமான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சிலருக்கு பிரெஸ்ட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ரெடியூஸ் பண்ணுறதுக்குமான வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாகிங் பெஸ்ட்டாக இருக்கும், அதாவது தொங்கும் மார்பகம்னு சொல்லுவாங்க. மார்பக பொசிஷன் வந்து கீழே இறங்கினாப்பில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ண அந்த பிரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே தூக்கி லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். என்னடா நம்ம இவ்வளோ நாள் குடித்தோம் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்காது. ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்காவது நம்ம பண்ணணுங்க. அதுக்கப்புறம் தான் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு உண்மையான ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த ட்ரிங்க் நான் ஷேர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வெந்தயம் சேர்க்கறனால நம்மளோட பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பயன்படுத்தின அந்த ட்ரிங்க் தான் பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் ஆற விடுவோம். டீ காஃபி குடிப்போம் இல்லையா, அந்த சூடு வர வரைக்கும் ஆற விடுவோம். அதுக்கப்புறமா இதை வடிகட்டி ஒரு தண்ணி கிளாஸில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ட்ரிங்க்கை எப்பப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை 2 தடவை குடித்தா போதும். காலைல எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. அதே மாதிரி நைட் டைம் கிடச்சிது அப்படின்னா குடிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கிறதோட கூட நிப்பாட்டிக்கலாம். இந்த தண்ணியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு எல்லோ கலரில் வந்து இருக்கும். ஸோ இதை நான் சொன்ன முறைப்படி நான் எப்படி சொன்னனோ அந்த வேலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.